Hi guys, வணக்கம் and welcome back to our channel. So இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹேர் ஃபாலை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது and ஹேரை எப்படி சாஃப்ட் and ஷைனாவே மெயின்டைன் பண்ணிக்கதா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். So என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகான் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க என்னோட வீடியோ சீக்கிரம் பார்க்க முடியும். So இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். First நம்ம ஹேர் ஸ்ப்ரே பண்ணிக்க போறோம். அதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பாதாம். சோ என்னோட ஹேருக்கு வந்து 5 பாதாம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க உங்களுக்கு ஹேர் ரொம்ப பெருசா இருந்துச்சுனா நீங்க ஒரு 7 or 8 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இத வந்து நான் ஹோல் நைட் வந்து தண்ணியில சோக் பண்ணிடுறேன். சோ நெக்ஸ்ட் மார்னிங் இதை எடுத்து நான் தோல் எல்லாம் வந்து நல்லா எடுத்துறேன். எடுத்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு இப்படி தான் இருக்கும். சோ நெக்ஸ்ட் இன்கிரிடியன்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஆலிவேரா. எனக்கு வந்து ஒரு ஆலிவேராவை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஒரு ஆலிவேரா எடுத்துட்டு சைடுல இருக்க அந்த முள் எல்லாம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துறேன். உங்களுக்கு பெரிய ஹேர் ஆச்சுன்னா நீங்கள் 2 ஹோல் ஆலிவேரா வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நான் மேலே இருக்க அந்த பீல் எல்லாம் இந்த கத்தியில் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஜெல் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஜெல் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு தெரியலன்னா நான் இதில் காட்டியிருக்க மெத்தட் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்துருங்க. ஸோ நான் வந்து ஃபுல்லாகவே எடுத்து முடிச்சாச்சு. எடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா இதில் கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லோவிஷாக ஒன்று வரும் இது எடுத்ததுமே. ஸோ அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடாது. அதனால் வாஷ் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையுமே வந்து நான் மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் வாட்டரே ஆட் பண்ணிக்காமல் உங்கள்கிட்ட மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இந்த ஆலிவேராலேயும் நம்மளுக்கு வாட்டர் கண்டென்ட் இருக்குன்றதுனால இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதை நம்ம அரைச்சதுமே நம்மளுக்கு தண்ணியாக கிடச்சிரும். இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது ஜூஸ் ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த ஃபில்டர் இல்லைன்னா நீங்கள் டீ ஃபில்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபில்டர் பண்ணதுமே இந்த மாதிரி நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இது நம்மளுக்கு பேலன்ஸ் இந்த ஃபில்டர் பண்ண இது இருக்குல்ல, அதை வந்து நான் அகைன் வந்து இந்த ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்துட்டு திருப்பியும் வந்து நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம ஃபில்டர்லாம் பண்ணி முடித்ததும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இது வந்து நல்லாவே திக்காக தான் இருக்கும். இதை நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நான் ஊற்றி வச்சுக்க போகிறேன். தூங்கி எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவங்ககிட்ட காமிச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா கோம் பண்ணி உங்கள் சிக்கெல்லாம் நல்லா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டதுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம மேக் பண்ணதை இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்கேல்பாக எடுத்து வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடச்சிரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்மண்ட் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அது வந்து சாப்பிட்டோன்னா இல்லை ஆல்மண்ட் ஆயில் தலையில் யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து முடி நல்லா லாங்காக வளரும், திக்காக வளரும், சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிஜமாக உண்மை தான். இது வந்து நம்ம ஃப்ரிஸி ஹேரையும் கண்ட்ரோல் பண்ணோம். நம்ம ஹேரை நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். இதில் வந்து விட்டமின் இ, மெக்னீஷியம் அண்ட் பொட்டாசியம் இருக்கிறதுனால நம்ம ஹேர் ஃபாலை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் ஆலிவேராவில் இருக்க மெயின் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இச்சி ஸ்கேல்ப் டேண்ட்ரஃப்லாம் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்து கிளியர் பண்ணும். ஏன்னா இதில் அந்த கசப்பு தன்மை இருக்குல்ல, ஸோ அதனால் வந்து அதை சீக்கிரமாகவே ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுவுமே நம்ம ஹேர் ஃபால் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணோம். ஏன்னா நம்மளுக்கு மெயினாக தலைலாம் வந்து ஹீட் ஆச்சுன்னா தான் நம்மளுக்கு முடியெலாம் வந்து கொட்டும். ஸோ இது வந்து கூலிங் அப்படின்றதுனால அதையும் இதையும் நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கும். நான் வந்து ஸ்கேல்ப் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே இருக்க ஹேரையும் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ கீழே இருக்க ஹேரும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா சில்கியாக இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து மெயின். நம்மளுக்கு கீழே இருக்க ஹேர் வந்து நம்மளுக்கு ரஃபாக தெரிஞ்சதுன்னா நம்ம ஹோல் தலையுமே வந்து கேவலமாக தெரியும். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது ஹோல் தலையிலையுமே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எண்ணெய் பிசுப்பு மாதிரி ஆகிடும். ஸோ அதுவே நம்மளுக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் தான். இதுக்கப்புறம் வந்து நம்ம லாஸ்ட்டாக லைட்டாக வந்து மசாஜ் மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு மாதிரி பண்ணிக்கோங்க, அதுவே போதும். இதை வந்து வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் ட்ரை பண்ணாலே போதும். ஸோ உங்கள் ஹேர் ஃபால் வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும்.
ஸோ அதை பண்ணி முடிச்சுட்டு ஒரு பன் மாதிரி போட்டு நல்லா செக்யூர் பண்ணிவிடுங்க. இதை வந்து 1 ஹவருக்கு வந்து அப்படியே விட்டுருங்க. நீங்கள் வந்து நைட்டில் அப்ளை பண்ணிட்டு காலில் கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு வந்து சீக்கிரமாக எனக்கு ஆகிடும் அப்படின்றதுனால நான் 1 ஹவர் மட்டுமே வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து ரொம்ப ஹீட் பாடியாக இருந்தால் நீங்கள் நைட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு கூட நீங்கள் மார்னிங் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் அந்த ஸ்ப்ரே பாட்டில் இருக்குது நான் வேஸ்ட் பண்ணிக்க போகிறதில்ல. ஒரு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறனோ அதில் வந்து 1 ஸ்பூன் எடுத்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து என் தலையில் தேய்ச்சிட்டு நான் குளிக்க போகிறேன். ஸோ இதை தேய்ச்சிட்டு ஹேர்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 1 டைம் வந்து நீங்கள் சேம் ஷாம்புவை அப்ளை பண்ணி நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ ஹேர் வாஷ் பண்ணதுமே பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக வெட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் கோம் வந்து பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு சிக்லாம் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரையர்லாம் வந்து யூஸ் பண்ணி உங்கள் ஹேரை வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்லாம் பண்ணாதீங்க. வீக்லி ஒன்ஸ் முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா எங்கேயாவது நம்ம அர்ஜென்ட்டாக வெளியே போகணுன்னா மட்டும்தான் அது மாதிரி பண்ண முடியும். இல்லை கூலிங் ட்ரையர் வச்சுருந்தா கூட கூலிங் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் சீரம் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணுறது மேட்ரிக்ஸோட பைலாஜ் சீரம். ஸோ நீங்கள் இந்த சீரம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸ்ட்ரீக்ஸில் இருக்குது, லிவானில் இருக்குது. நல்ல சீரம் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சீரம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேர் வந்து நல்லா ஷைனிங் ஆகும். இதை கையில் வந்து ஒரு 4 ட்ராப் மட்டுமே எடுத்துகிட்டு கீழே இருக்க ஹேருக்கு மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க நல்ல சீரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சீரம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை விட கம்மி ரேஞ்சில் இந்த ஸ்ட்ரீக் சீரம் இருக்குது, லிவான் சீரம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து நல்லா தான் இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உங்கள் ஸ்ப்ளிட்டன்ஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் விசிபிளாக தெரியாமல் இருக்கும். ஸோ கீழெல்லாம் அப்ளை பண்ணிட்டு கையில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை மட்டும் உங்கள் தலைக்கு மேலே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கேல்ப் ஃபுல்லெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கூடாது, மேலே மட்டும் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நான் ஜஸ்ட் கோம் மட்டும் பண்ணி காட்டுறேன். என்னோடய ஹேர் வந்து பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ சீரம் வந்து கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணிக்கணும். அப்படியே கை ஃபுல்லாக எடுத்து அப்ளை பண்ணிக்கூடாது. ஒரு 4 ட்ராப்பாக தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ பார்ப்பீங்க நீங்களே டிஃப்ரெண்ட். இந்த சைடு எப்படி இருக்குது, இந்த சைடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் 2 சைட்லையுமே அப்ளை பண்ணிவிட்டேன். என்னோடய ஹேர் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா ஷைனிங்காகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது டவ் கண்டிஷ்னர். ஸோ இந்த டப்பாவில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் என் கையில். ஸோ ஹோல் ஹேருக்குமே நான் வந்து இவ்வளோ தான் எடுத்துக்கிறேன். இதை வந்து என் கை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நான் எப்படி அப்ளை பண்ணுவேன் அப்படின்ற மெத்தட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஹேர் ஃபுல்லாக வந்து தலைக்கீழே போட்டுட்டு கீழே இருக்க ஹேர் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே தான். நான் எங்கேயாவது வெளியே போகிறேன் அர்ஜென்ட்டாக அப்படின்ட்டு எனக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் நான் அப்ளை பண்ணிப்பேன். இப்படி பண்ணால் ஹேர் ஃபுல்லாக வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ தனித்தனியாக நம்ம அப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ரோல் மாதிரி பண்ணிப்பேன். ஸோ என்னோடய ஹேர் வந்து அங்கங்கே சிக்கு இல்லாமல் இந்த மாதிரி அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் கேர். நான் வந்து ஹேரை ஷைனாகவும் சாஃப்டாகவும் காட்டுறதுக்கு இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணிப்பேன். ஹேர் பேக் மட்டும் வேறு ஏதாவது ரேண்டமாக யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் சீக்கிரம் பார்க்க முடியும். இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்பிளே கொடுத்துருக்கேன், வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.